அம்சம் தேவயானி மாதிரி இட்லி மிஞ்சி போச்சுன்னா உதிர்த்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் உப்புமா மாதிரி. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிஞ்சி போச்சு, கேக் மிஞ்சி போச்சு, ஃப்ரூட்ஸ் மிஞ்சி போச்சு. அதனால டேட் சிரப்பையும் வச்சு கொஞ்சமா உள்ளுல அன்னைக்கு அந்த இது பண்ணிடணும்ல, க்ரீம் பண்ணிடணும்ல, அது நியூட்ரெல்லா க்ரீம் பண்ணிடணும்ல, அதெல்லாம் சேர்த்து ஒரு ஜார் கேக் மாதிரி ட்ரை பண்றேன். மேல க்ரீம் இருந்தா கவர் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ற? இப்ப கடைக்கு போயிட்டு கொஞ்சம் க்ரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். விப்பிங் க்ரீம் தான் உள்ள இருக்குல்ல. இல்ல இப்படியே சாப்பிடலாம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். டீல்? அப்படியே சாப்பிடுறேன். வாழைப்பழம்லாம் போட்டிருக்க. இப்போ இது ரியலா சொல்லணும், ரியலா சொல்லணும். ரியலா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. அப்புறம் மிச்சம் இருக்கு நட்டெல்லா, அப்புறம் டேட் சிரப்பு. ஏய் நிஜமா சொல்லுங்க. நிஜமாலே பாருங்க. எப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு? அப்படியே கொடுத்துருக்கணும். ரிவ்யூ நான் சொல்றேன், படைப்பாளிக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். நிஜமா நிஜமா நல்லா இருக்கு. மனசை தொட்டு சொல்லுங்க. நான் சாப்பிடவே இல்ல. அதுக்குள்ள சொல்லிட்டேன். நீங்க டேட் சிரப்லாம் போட்டா நல்லா இருக்குமா? 6.5 கொடுக்கலாம். ஐனி 6.5 அநியாயம் பண்றேன். நாட் யுவர் பெஸ்ட் மா. அதுல ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. அந்த குட்டி மீன் அவங்க அம்மா மீனுக்காக ஒரு ஓட்டை போட்டுச்சு. அங்க ஆரம்பிச்சது குட்டி மீன் வேட்டை. நண்டுக்கு ஒரு ஓட்டை, தேளுக்கு ஒரு ஓட்டை, முதலைக்கு ஒரு ஓட்டைன்னு ஓட்டை மேல ஓட்டா போட்டு அந்த குட்டி மீன் இப்ப ஒரு சிக்கல் வந்துச்சு. இதுதான் டைம்னு சொராயிராலாம் சுத்து போட்டுச்சுங்க. சிக்கிற திமிங்கலமா அது.